la! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா வந்து நடிக்கிறதுக்கு வேணாங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தார். அப்போ தான் விஜய் சார் கோவிச்சிட்டே போயிட்டார். ஒரு நாள் அவன் கோவிச்சிட்டே போய்ட்டு ஒரு நாள் தேடினாங்க. ஃபைட் பண்ணும்போது சார் நாங்கள் வந்து எல்லா ஹீரோக்கும் நான் அமிதாப் பச்சன்லேருந்து அங்கே எல்லா நடிகர்கிட்டையும் நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் விஜய் சார் அப்படி உட்காந்துக்கிட்டே இருப்பார். நம்மளை பார்த்த மாதிரியும் தெரியாது, பார்க்காத மாதிரியும் இருக்காது. ஆனால் வந்து ஒரு பிஸ்ரு கூட இல்லாமல் கரெக்டாக பண்ணுவாங்க. நிற்கவே இல்லை. ஓகே மாஸ்டர், ஓகே உருணி போகிறார் அவர். எனக்கு மட்டும் ஒரு டவுட்டு, ஏன் அப்படி போகிறாரு? ஏதோ அடிபிடிச்சு போடுறதுன்னு சொல்லி பின்னாடி ஓடுறேன். அதாவது கையை ஊனார்ல தரையில் பிளாட்ஃபார்மில் அப்போ குத்தி கிழிச்சிருக்கு கல். நான் வந்து எம்ஜிஆர்ட்ட இருந்தேன், கேப்டன்ட்ட இருந்தேன், இவர்கிட்ட இருந்தேன். ரெண்டு பேரும் அப்படி தான், இவரும் அதுதான். புக்கு நோட்ஸு என்னென்ன அந்த ஸ்கூலுக்கு காலேஜுக்கு தேவையோ அதெல்லாம் அடிக்க வச்சுட்டு பகவதி படம் ஷூட்டிங்கு எங்களுக்கு வந்து காஞ்சிபுரத்தில் ஷூட்டிங் பார்த்துங்க. கரெக்டாக விஜய் சார் என்னை வந்து 5 மணிக்கு பிக்கப் பண்ணுவார். எங்கள் வீட்டில் வந்து கேகே நகரில் எம்ஜிஆர் நகரில் வந்து என்னை வந்து பிக்கப் பண்ணுவார். அவர் தான் கார் ஓட்டுவார். இவர் பறப்பார் காரில். நல்லா ஸ்பீடாக ஓட்டுவார். செம்ம ஸ்பீடாக காரில் என்ன மாதிரி ஓட்டுவார். அவர் கார் ரசிகன் இல்லை. அவர் தரையில் அப்படி தட்டும் போது கத்தி வந்து மேலே வந்து பாபா படம் ரிலீஸ் அன்னைக்கு தான் பாபா படம் ஒரு போய் பார்க்குறாரு. அப்போ தான் வந்த உடனே அவருக்கு ரொம்ப அப்செட். ரஜினியோட தீவிர ரசிகர் அவர். படம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தோடனே அவர் பெரிய அப்செட்டாக இருந்தார். அப்போ இந்த இது தட்டினோடனே அவர் எடுக்க மாட்டேங்கிறார், இது வேண்டாங்கிறாரு. பகவதி படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் அதை நீங்கள் கூப்பிடும் போது நினச்சேன் முதல்ல அந்த வீலிங் போடணும். இப்போ பண்ணுற பசங்களாம் அதெல்லாம் அப்போவுமே விஜய் சார் பண்ணிட்டாரியா. அவங்க அப்பா கொஞ்சம் ஃபைட்லாம் கற்றுக் கொடுக்க சொல்லுவார். அங்கேயே ஸ்பாட்லேயே நாங்கள் வந்து சின்ன பையன் அப்போ இடையில அவங்க தங்கச்சி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அதில் பயங்கர அப்செட் ஆகிட்டார் அவர். இன்னைக்கு வரைக்கும் அதை ஒரு மாதிரி சைலண்டாக இருக்காருன்னா அதுதான் காரணம். முன்னாடிலாம் துருதுருன்னு இருப்பார். ஓங்களிடை பிறந்து உயர்ந்தோர் திறவிளங்கி வீங்கொலில் நீர் ஞால திருளகற்று மாங்கவற்றுள் மின்னீர் தனியாழி வெங்கதிரோன் ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் என்று சங்ககால புலவன் பாடி மகிழ்ந்த அன்னையாம் தமிழை வணங்கி அன்பிற்கு ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு விஜய் சாரனுடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். 50வது பிறந்தநாள். விஜய் சாரனுடைய சின்ன குழந்தையா பாட்டு இன்றைக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சியும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய ஃபைட் மாஸ்டர்னு சொல்கிறோம் ஜாகுவார் தங்க மாஸ்டர் நம்மிடையே விஜய் சாரை பற்றி பேசுவதற்காக வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி மாஸ்டர். நீங்கள் பேசுறது தமிழை பார்த்து மறந்து போயிட்டேன் சார். கடவுள் ரொம்ப சந்தோஷம் சார், மகிழ்ச்சி. அப்படி கேட்கும்போது ரொம்ப அர்த்தமாக ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. உங்கள் தமிழை கேட்கும்போது ஆனந்தமாக இருக்குது சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அது மாதிரி நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள். அவருக்கு பிறந்தநாள் சொல்கிறதுல நம்ம பெருமைப்படுறோம். உண்மையிலே தளபதி சார், விஜய் சார், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எப்போதும் போல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக செல்வத்தோட புகழோடு நீங்கள் இருக்கணும்னு மனதார நாங்கள் வேண்டிக்கிறோம் சார். ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர் நீங்கள் உங்களுடைய இங்கே வந்து எங்களுக்கு பேசுகிறதுக்காக. விஜய் சாரை உங்களோட ஆரம்ப காலத்துலேருந்தே சின்ன குழந்தையாக இருக்கும்போது தெரியல மாஸ்டர்? ஆமாம் ஆமாம் சார். எனக்கு வந்து அவர் வந்து வெற்றின்னு ஒரு படம் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து குழந்தையுடைய தமிழில் ஃபஸ்ட்டு படம் தமிழில் ஆமாம் பண்ணும்போது அவர் வந்து சின்ன பையனாக அதில் நடிச்சிருப்பார். அப்போயும் நல்லா துருன்னு இருப்பார், நடித்து இது பண்ணுவார். அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அதுக்கு முன்னாடி கூட சட்டம் ஒரு ரிட்டரை ஆமாம் அதுலேயும் நடிச்சிருப்பார். அதுலேயும் நல்லா வசனமே பேசிடுவார், செமையாக வசனம் பேசியிருப்பார். ஆமாம் அப்படியே தெரியும். அப்புறம் வந்து வீட்டுக்கு ஒரு கண்டைங்கிற ஒரு படத்தில் நல்ல கேரக்டர் பண்ணார். அப்போ தான் அவங்க அப்பா கொஞ்சம் ஃபைட்லாம் கற்றுக் கொடுக்க சொல்லுவார். அங்கேயே ஸ்பாட்லேயே நாங்கள் வந்து சின்ன பையன் சின்ன பையன். அப்போ இடையில அவங்க தங்கச்சி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. ஆமாம் அதில் பயங்கர அப்செட் ஆகிட்டார் அவர். இன்னைக்கு வரைக்கும் அதை ஒரு மாதிரி சைலண்டாக இருக்காருன்னா அதுதான் காரணம். முன்னாடிலாம் துருதுருன்னு இருப்பார். அதுக்கப்புறம் தான் அவரோட ஆக்டிவ்லாம் கொஞ்சம் கம்மியாகி அப்படியே வேண்டாம். அந்த பேரில் எந்த பொண்ணு பார்த்தாலும் அது உடனே போய் பேசுவார். அந்த பாப்பா பேரில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு ரொம்ப சென்டிமேட்டு. அவங்க பேரை சொன்னாங்க. தங்கச்சி மேலே பாசமாக இருந்தார். ஆமாம் ரொம்ப. ரெண்டே பேர் தான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? நான் பார்த்துருக்கேன். ஆமாம் எனக்கு தெரியும். எனக்கு அவங்க வீட்டிலலாம் அடிக்கடி போய் சாப்பிட்றது அந்த மாதிரி அவங்க பாட்டி இறக்கும் போதெல்லாம் கூடவே தான் இருந்தோம். விஜயநாதன் தான் அந்த வேன்லேயே ஏறி போனோம். ஏன்னா விஜய் சார் தனியாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நீனே இறங்க அப்படின்னாங்க. நானும் ஏறி தான் போய் கல்லறை தோட்டத்துக்குலாம் போயிட்டு வந்தோம். அந்த இதில் சர்ச்சில் போய் பூஜை பண்ணிட்டு அப்புறம் அது வரைக்கும் நான் கூட இருப்பேன். எல்லாருமே இருப்பேன். விஜய் சார் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி. எங்கள் ஃபேமிலியில் அவர் ஃபேமிலியில் நான் ஒருத்தர் மாதிரி. ஏன்னா அவர் கல்யாணத்துலையும் இருப்பேன், எங்கள் வீட்லேயும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் இருப்பார், எல்லா ஃபோட்டோவிலையும் அவர் இருப்பார். எங்கள் வீட்டில் உள்ள ஃபங்க்ஷனில் இப்போ ஜென்மு திறக்கணும் சரி, என்னோடய படம் பூஜை வைக்காத சரி, அது ஆடியோ ஃபங்க்ஷன் அதாவது எல்லாருலேயும் வந்திருப்பார். சின்ன வயசில் நீங்கள் ஃபைட் சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி இருப்பாங்க சார்? அதான் சொல்ல துருன்னு இருப்பார் சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பார். அதாவது அவங்க அப்பாவுக்கெல்லாம் அப்படி ஆசை இருந்ததில்லை, இவருக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. ஏதோ பண்ணணுங்கிறது ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா வந்து நடிக்கிறதுக்கு வேணாங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தார். அப்போ தான் விஜய் சார் கோவிச்சிட்டே போயிட்டார் ஒரு நாள். கோவிச்சிட்டே போய்ட்டு ஒரு நாள் தேடினாங்க. தேட்டரில் படம் பார்த்துருந்தாரு.
அவர் சொன்னார் இங்கே தான் இருப்பான்னு தெரியும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அப்புறம் அவங்க அம்மாலாம் சொல்லி ஏங்க நடிக்கணும்னு சொல்லலாம் ஏன் ஆசைப்படுறோம் நடிக்க வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ தான் ட்ரைனிங் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்தாரு. ஃபைட்டாக இருக்கட்டும், டான்ஸ் எல்லாமே. அவர் ஒரு அந்த சாலிகிராமம் ஒரு வீடு, அவருக்குன்னு ஒரு தனி ரூமு, அந்த ரூமில் கண்ணாடி முன்னாடி அவர் எல்லாமே ஆக்ட் பண்ணி பார்க்குறது, அழுது பார்க்குறது எல்லாமே அங்கே பண்ணுவார். நானும் இன்னொரு பையன் 2 பேர் தான் அவருக்கு ரொம்ப க்ளோஸ். அப்போ 2 பேர் தான் சினிமாவில். அவர் ஃப்ரெண்ட்ஸு ஒரு பையன் இருக்காப்புல நடிக்கிறாப்புல, அவர் இருப்பார். அவர் எப்போ அவர் வாட்டி தான் வருவார். இப்போ நாங்கள் எப்போவும் அங்கே ஃப்ரீயாக இருக்கும்போது அங்கே இருப்போம். ஸோ அதில் ரொம்ப இதில் வந்து ஒரு இதாக இருப்பார், ரொம்ப இதாக இருப்பார். அப்போ நடிக்கிறதுக்கு ஒரு தீவிரமான ஒரு ஆசை வந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்தியாவிலே நம்பர் 1ல் ஒரு இதில் இருக்காருன்னா அவரோட முயற்சி, அதுக்கான பயிற்சி. நான் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவரோட டைமிங் பார்ப்பேன். 6 மணிக்கு ஷூட்டிங்னா 5:40க்கெல்லாம் ஸ்பாட்டில் உட்காந்துருப்பார். மேக்கப்போட உட்காந்துருப்பார். யாருன்னா இவங்க வந்திருக்க மாட்டாங்க, அவர் வந்து ரெடியாக உட்காந்துருப்பார். ரெடியாக வந்து அப்படியே காலை சேர் மேலே காலை போட்டு அப்படியே உட்காந்துருப்பார், கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பார். அந்த டைலாக்கு என்ன பண்ணணும் அதை அந்த இதில் ஐடியா பண்ணுவார். பக்கத்தில் ஒருத்தர் டைலாக் சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்புறம் தான் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் ஒருத்தர் நான் பார்க்குறேன்னா விஜய் வரலாம். ஏன்னா 6 மணின்னு சொன்னால் 5:40க்கெல்லாம் அங்கே ஸ்பாட்டில் மேக்கப்போட உட்காந்துருப்பார். நாங்கள் ஒரு வாட்டி ஒரு படத்துக்காக ஊட்டி போய்ட்டு வந்தோம். எல்லாம் ஒன்றா தான் வரோம். வரும்போது இங்கே வந்து சிவாஜி கார்டனில் ஷூட்டிங்கு. அப்போ நான் தான் சொல்கிறேன் விஜய் சார்ட்ட, சார் 6 மணிக்கு நீங்கள் எப்படியா வந்துருங்க சார் அப்படிங்கிறேன். எங்களுக்கு 3:30 4 மணிக்கு இங்கே வந்துட்டோம், சென்னைக்கு வந்துட்டோம். ஓகே மாஸ்டர்ன்ட்டார். நான் போயிட்டு என்ன பண்ணேன், கொஞ்சம் யோகா பண்ணணும்னு நினைப்பேன். யோகா பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு நான் வீட்டிலேருந்து புறப்பட 6 மணி. அங்கேருந்து போகிறக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆச்சு. நான் போயிட்டு இவர் மட்டும் உட்காந்துருக்காரு. யூனிட் வரல, டைரக்டர் வரல, யாருமே வரல. நானே போய் சார் அப்படின்னேன், நான் வந்துட்டேன் மாஸ்டர். அவர் வந்துட்டேன். எனக்கு அப்படி ஒரு பெரிய ஆச்சு. அது தூங்கவே இல்லை. நைட்டு நாங்கள் வரோம் சார், அன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க் முடிச்சுட்டு ஊட்டியில் ஒர்க்கை முடிச்சுட்டு வரோம், ட்ரெயினில் வரோம். வந்துட்டு காலையில் இறங்கி போயிட்டு அவர் குளிச்சுட்டு உடனே வந்திருக்காரு. அவர் எதுவுமே பண்ணல. அப்போ என்ன மாதிரி திரையுலகத்தில் வந்து என்ன மாதிரி அவர் வந்து ஒரு இதாக இருக்கார் பாருங்கள். அவ்வளோ சின்சியர் எனக்கு தெரிஞ்சு. அது வந்து நானே சொன்னேன் சாரி சார் அப்படின்னா. இல்லை நீங்கள் இல்லை, யாருமே வரல. டைரக்டர் எப்படி தான் ஓடி வருவார், டைரக்டருக்கு போனால் அப்புறம் தான் ஓடி வருவார், டைரக்டர் வருவார். அது மாதிரி நடிகர் திலகத்துக்கு அப்புறம் ஒரு சின்சியாரிட்டி இவர் தான் பார்த்தேன். அது மாதிரி சண்டை கற்றுக் கொடுக்க ஃபைட் பண்ணும்போது சார் நாங்கள் வந்து எல்லா ஹீரோக்கும், நான் அமிதாப் பச்சன்லேருந்து அங்கே எல்லா நடிகர்கிட்டையும் நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன். எல்லோரும் ஒரு வாட்டி வந்து ஏன் அர்ஜுன் சாரே வந்து ஒரு 4 வாட்டி வந்து கம்போஸ் பண்ணுவார். ஒரு ஃபைட்டு தான் அவரே இது பண்ணுவார். ஆனால் விஜய் சார் அப்படி உட்காந்துக்கிட்டே இருப்பார். நம்மளை பார்த்த மாதிரியும் தெரியாது, பார்க்காத மாதிரியும் இருக்காது. ஆனால் வந்து ஒரு பிசுறு கூட இல்லாமல் கரெக்டாக பண்ணுவார். ஒரு பிசுறு கூட இல்லை. ஒரு 10 பேரை ஒரே டைமில் அடிக்கிற செட்டப் பண்ணியிருப்போம். யாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகும். ஆமாம். இப்போ நானே ஃபைட் மாஸ்டர்னா கூட நான் இன்னொரு வாட்டி பண்ணால் தான் அது மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். பார்த்த மாதிரியே பார்க்காத மாதிரி இருப்பார். ஆனால் வந்து சார் ஒரு ரியல் சார் இல்லை டேக்கும் பாரு, பக்காவாக டேக் பண்ணார். அது மாதிரி அவரெல்லாம் நான் பார்த்து மிரண்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு பெரிய இது. அதனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காரு. சார் நீங்கள் ஒர்க் பண்ண முதல் படம் அவர் ஹீரோவான பிறகுனா அது நிலாவே. ஆமாம் சார், நிலாவே. நாங்கள் வந்து அப்போ வந்து இதில் ஷூட்டிங் பார்த்தீங்களுக்கு கன்னியாகுமரியில் நாகர்கோவில் அந்த முட்டம் அங்கே தான் ஷூட்டிங் எடுத்தோம். அப்போ வந்து அந்த ஒரு பஸ் ஃபைட்டு எல்லாம் வச்சு எடுத்துருக்கோம். ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் இந்த இதெல்லாம் தகராறு நடந்துக்கிட்டுச்சு பார்த்துங்க. பெப்சிக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒரு சின்ன தகராறுனால யாருமே டெக்னீஷியனே இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து டூப்பு போட்டது கூட எங்களுக்கு ஆள் கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் அதுதான். அப்போ வந்து ஒரு ஷாட்டு போர்டு முடிஞ்சு ஃப்ளைங் கிக் ஒன்று அடிக்கணும். அவர் வந்து நான் அடித்து காமிச்சேன். எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு படம் அவருக்கு பண்ணுறேன், அதை மாஸ்டராக பண்ணுறேன் அதை. அப்போ அவர் நான் கேட்குறேன் அடிப்பாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகேன்னாரு. ஒரு ரீல்ஸை இல்லை வேணாம் மாஸ்டர் டேக்குன்னாரு. நாங்கள் 2 கேமரா ஃபிக்ஸும் சூப்பராக அடித்தார், அந்த கிக் அடித்தார். அப்போ தான் நினச்சேன் அட்டே எங்கப்பா என்ன அப்படியே வச்சுருக்காரு. அதாவது அவர் பார்த்தாக்கா எக்ஸசைஸ் பண்ண ஒரு மாதிரியும் தெரியாது, எக்ஸசைஸ் பண்ணாத மாதிரியும் தெரியாது. உடம்பு அப்படியே வச்சுருப்பாரு, ஆனால் எக்ஸசைஸ் பண்ணாதே தெரியாது. ஆனால் அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுவார். வீட்டில் ஏதாவது பார்த்துருக்கீங்களா மாஸ்டர் ஒரு எக்ஸசைஸ்? ஆமாம் சார், நான் பார்த்துருக்கேன். இல்லை நான் அவுடோர்லேயே பார்ப்பேன் சார். அவுடோர்லேயே வந்து எக்ஸசைஸ் பண்ணுவார். நாங்கள் நைட் ஷூட்டிங் முடிச்சுட்டு வருவோம். 2 மணிக்கு வந்து அவரை கொண்டு ரூமில் விட்டு நான் பக்கத்தில் ரூம் இருப்போம். ரூம் போகும்போது பார்த்தா காலையில் எக்ஸசைஸ் பண்ணிட்டுருப்பார். காலையில் கதை தரும்போது அவர் பார்த்தா எக்ஸசைஸ் பண்ணிட்டுருப்பார். அவர் சொல்லுவார் உடம்பு முக்கியம் மாஸ்டர் நமக்கு. அதாவது இப்போ நேரலுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் அவங்க வேணும் இவங்க வேணும், அம்மா பெருசு அப்பா பெருசு கடவுள் பெருசு, எல்லாத்த விட நம்ம பெருசு, நம்ம உடம்பு நல்லா இருக்கணும். நான் விஜய் சாருக்கு 50 வயசா? ஆமாம் 50 வயசில் 50 வயசு மாதிரி தெரில. ஆமாம். எனக்கு 72 வயசு 72 வயசு மாதிரி தெரியாது. ஏன்னா உடற்பயிற்சி தான், அவ்வளோதான். அதை உடற்பயிற்சி அவர் ரெகுலராக பண்ணுவார் சார். எந்த காரணத்துக்காக உடற்பயிற்சி பண்ணால் வெளியே வர மாட்டார். நான் பார்த்த வரைக்கும் அப்பவும் சரி இப்பவும் அது. அதனால தான் அப்படியே இருக்கார். அந்த மாதிரி அதில் வந்து அந்த ஃபைட்டு. அப்புறம் பஸ்ஸில் வந்து ஒரு ஃபைட் பார்த்துங்க. பஸ்ஸில் பார்த்தா பஸ்ஸிலேருந்து குதிக்கணும். அப்போ டூப்பே கிடையாது. ஏன்னா அந்த கொஞ்சம் தகராறு இருந்தாலும் டூப்லாம் ஆர்டிஸ்ட் கிடையாது, எல்லாமே புதுசு, யாருக்கும் தெரியாது. அசால்ட்டாக குதிச்சார் இவர்.
பஸ்ஸுலேருந்து மேலேருந்து குதிச்சார் சார். இந்த பஸ்ஸுலேருந்து பின்னாடி ட்ரக் ஒன்று வரும், அதில் குதிப்பார். போனோம், அவர் குதிப்பார். நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தா, இல்லை மாஸ்டர் நான் பண்ணிடுறேன்னாரு. அது மாதிரி ஒரு திறமையானது எங்களுக்கு அந்த இடத்துல. அதுதான் அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஷாஜகான் தான், கேட்டு தான். அதில் தான் அந்த ஓடுற ட்ரெயினில் அடிக்கும்போது நான் வந்து கம்போஸ் பண்ணிட்டேன் சார். கம்போஸ் பண்ணி டேக்கெல்லாம் பார்த்தோம், மானிட்டர்லாம் இது பண்ணிட்டோம். ஓகே, சார் வந்தார். சார் தான் எப்போ எங்கேயோ இருந்து பார்த்துருப்பார், ஒரு டேக் தானே அவருக்கு. டேக்கு போய் என்னன்னா, நான் இந்த ட்ரெயின் நிற்கும் போது அடித்தேன், அவர் ட்ரெயின் மூவ் பண்ணும்போது அடிக்கணும், ரன்னிங்கில் அடிக்கணும். அது ரொம்ப கஷ்டம். ஆமாம், நான் வந்து ஈஸியாக அடிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு ஆகா என்னடா ரன்னிங்கில் அடிக்கணுமே, என்னடா சார் ரன்னிங்கில் சார் அப்படின்னா, டேக் மாஸ்டர் அப்படின்ட்டார். டேக்கணுன்னு எனக்கு கொஞ்சம் உதறல. ஏன்னா நிற்கும் போது நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம், ரன்னிங் பண்ணும்போது வண்டியில் வலிக்கி இருக்கணும்னா இதுவில் விழணும், ட்ராக்ல விழுந்து. ஆமாம். அப்புறம் எனக்கு கொஞ்சம் யோசனை பண்ணேன், சார் எதனா ஒரு 2 கிலோமீட்டர் வேகத்தில் என்ன போக சொல்லுவோம், வண்டியை மூவ்மெண்ட் இருந்தால் போதும் அப்படின்னு. இல்லை மாஸ்டர் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அடித்தார் சார். நான் அடித்த உடனே ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டேன். என்ன கீழே வந்துட்டான்னா, பெட்டு போடுவோம் நாங்கள் கீழே, எகிரி வந்து எங்கே இருந்தாலும் கீழே விழுட்டோன்னு. ஆனால் இதை விட அந்த இடத்துல போய் கீழே வந்துட்டார். பெட் இல்லாமல் கீழே வந்துட்டார். ஏன்னா உளுந்தவொன்னே அப்படி எழுந்தார். இந்த குதிரை துள்ளி எழுந்திக்கலாம், அது மாதிரி எழுந்தார். எஞ்சே மாஸ்டர் ரெடி ஒன்று ரெடினாரு. என்ன இவ்வளோ அவசரப்படுறாரு? ஓகே ரெடி, அப்படியே வண்டி போகட்டும். வண்டி போய்கிட்டே இருக்கு. ஒரே ஷாட் ஓகே பண்ணிட்டு நிற்கவே இல்லை. ஓகே மாஸ்டர் நான் ஓகே. விறுவிறுன்னு போகிறாரு அவர். அவரும் ராஜேந்திர சாரும் 2 பேரும் விறுவிறுன்னு போகிறாங்க. எனக்கு மட்டும் ஒரு டவுட்டு, ஏன் அப்படி போகிறாரு? ஏதோ அடிப்பிடிச்சி போடுவாருன்னு சொல்லி பின்னாடி ஓடுறேன். இந்த கையிலேருந்து ரத்தம் ஊற்றிக்கிட்டு சார். அதாவது கையை ஊனார்ல தரையில் அந்த பிளாட்ஃபார்மில், அப்போ குத்தி கிழிச்சிருக்கு கல். அதை சொல்லாமல் உடனே டேக்குன்னு இருக்காரு. நாங்கள் இது யாருமே கவனிக்கல. எனக்கு மட்டும் ஏன்னா அவரை தெரியும், ஏன்னா அவர் ஷார்ட் ஓகேன்னா வந்து மானிட்டரில் உட்காந்து பார்ப்பார். ஒரு வாட்டி ஓகேவானு பார்ப்பார். பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் போவார். ஆனால் மானிட்டர்லேயும் உட்கார மாட்டேங்கிறாரு. ஏதோ வேகமாக போகிறாருன்னா நான் உடனே நானும் மானிட்டரில் உட்காராமல் ஓடுறேன். பின்னாடியே போனால் ஊற்றுது. மாஸ்டர் யார்கிட்ட சொல்லாதீங்க, விடுங்க, அவுடர் வந்திருக்கோம், யாருக்கும் நம்ம ஒரு ஆளுக்கு அடிபடிச்சுன்னா ஷூட்டிங் எல்லாம் ஆகிடும், நீங்கள் வேணாம் சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு. அது என்ன மனசு பாருங்கள். அதாவது அவர் நினச்சாருன்னா இன்னைக்கு கேன்சல் பண்ணி நாளைக்கு பண்ணலாம், அதெல்லாம் சொல்ல, எதுவாக கேன்சல் ஆகிடக்கூடாது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அதுதான் சார் பெருந்தன்மை. அதாவது ஒரு மனுஷன் வந்து வளர்றாரு, இவ்வளோ தூரம் உயரம் வர்றாருன்னா அது நல்ல எண்ணம், நல்ல இது இருந்தால் தான். அந்த எண்ணம் அவருக்கு இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் சார் எவ்வளோ பேருக்கு ஸ்கூல் அந்த காலத்தில், அதாவது அந்த காலம்னா அப்போல்லாம் பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது. அவர் சுமார் அப்கமிங்லேயே வந்து கிட்டத்தட்ட ஸ்கூல் படிக்கிறதுக்காக நோட்டாக அடுக்கி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ரூம் ஃபுல்லாக நோட் இருக்கும், புக்கு அடுக்கி வச்சு. ஆமாம், கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க சார். ஆமாம், அது வந்து நான் நிற்பேன், நான் தான் பாதுகாப்புக்கு நிற்பேன். அந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து கிடைக்க மாட்டார்ல. அவர் சம்பாதிக்கிறதுல அது கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். ஆமாம், அந்த நேரத்துலேயே நான் பார்த்துருக்கேன் சார். அவர் ஏன்னா நான் வந்து எம்ஜிஆர்கிட்ட இருந்தேன், கேப்டன்கிட்ட இருந்தேன், இவர்கிட்ட இருந்தேன். 2 பேரும் அப்படி தான், இவரும் அதுதான். இப்போ கேட்டால் கூட சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு வந்து அந்த இந்த மாதிரி ரூம் இருக்கும் சார். ரூம் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பார், புக்ஸ் அடுக்கி வச்சுருப்பாங்க. புக்கு, நோட்ஸு, என்னென்ன அந்த ஸ்கூலுக்கு காலேஜுக்கு தேவையோ அதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு, அது ஒரு அப்போல்லாம் ஞாயிற்றுக்கிழமான ஷூட்டிங் போக மாட்டார், ரசிகர்களோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே பிரேக் பண்ணியிருப்பார். அவுட்டோர்லலாம் வந்து எப்படி இருப்பார் மாஸ்டர்? சைலண்டாக இருப்பார், யார்ட்டையும் பேச மாட்டார். எங்கிட்ட மட்டும்தான் சார் பேசுவார், டைரக்டர்கிட்ட கூட பேச மாட்டார். டைரக்டர் தான் என்கிட்ட தான் சொல்லியிருப்பார், மாஸ்டர் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிம்பார். ஏன்னா அப்படி ஒரு சைலண்டாக இருப்பார் சார். அது அதான் நான் சொன்னேன்ல, அவங்க தங்கச்சி இறந்ததுக்கப்புறம் அவரால் வந்து அந்த பழைய மாதிரி ஜாலியாக இருக்கலை. அந்த பாதிப்பு அவர் ரொம்ப பாதிச்சிருச்சு. அவர் வந்து அது சொன்னாலே எழுதுருவார், பேர் சொன்னாலே எழுதுவார். டக்குனி கண்ணுகளாக தண்ணி வந்துடுவார். அது வந்து அந்த மாதிரி அது ஏதோ புற்றுநோய் மாதிரி ஏதோ அது சொன்னாங்க. குழந்தை, அது பாவம் சின்ன குழந்தை. அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நாங்களாம் கூட தானே இருந்தோம். இல்லை அந்த எல்லாருமே அந்த வீடே அப்படியே ஒரு இது இதாச்சு. ஆனால் எஸ்சிசி சார் வந்து ஒரு தைரியமான மனிதர். இதுவும் கடந்து போகணுன்ட்டு அவர் திருப்பி எல்லாரையும் தேத்தி கொண்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அவர் எஸ்சிசி தான். ஒரு ஆலமரம், அந்த ஆலமரம் வந்து எல்லாரையும் அது வளர்க்கல, அந்த மாதிரி அவர் எஸ்சிசி வந்து கொண்டு வந்துட்டார். அதுதான் நான் பார்த்த வரைக்கும் அந்த தான். ஆனால் அவர்கிட்ட எப்பவும் அந்த பேரை சொல்லிட்டாலே கலங்கிடுவார். யாருன்னா இப்போ ஸ்டூடெண்ட்லாம் ஃபோட்டோ எடுக்க வருவாங்களா, அந்த பேரில் எதனா ஒரு பொண்ணு வந்தால் ரொம்ப பாசமாகிடுவார். அந்த பேர் எதனா சொன்னாங்களே, அந்த பேர் சொன்னால உடனே டக்குனி வந்து இதாகிடுவார். மற்றபடி சைலண்ட் தான் சார். அவர் ஒர்க்கில் அவர் கிங்கு, அவ்வளோதான். ஒர்க்கில் எந்த விதமான இதுவும் இல்லை, கிங் அவர். உணவு பழக்கங்கள் எப்படி மாஸ்டர்? நல்லா சாப்பிடுவார் சார். உணவு வந்து நல்லா மீன் நல்லா சாப்பிடுவார், மட்டன் சாப்பிடுவார். நாங்கள் எல்லாம் ஒன்றா தானே சாப்பிடுவோம். இந்த காலை டிஃபனு, மத்தியானம் இதெல்லாம் நாங்கள் ஒன்றா தான், கேரவனில் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். நல்லா கரெக்டாக சாப்பிடுவார். அதாவது அனாவசியமாக சாப்பிட மாட்டார். அவர் உடம்பு கரெக்டாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப கரெக்டாக சாப்பிடுவார். அனாவசியமாக சாப்பிடுவார். ஏன்னா வயிறுலாம் வந்ததெல்லாம் எனக்கு பசிக்கிறதுலாம் சாப்பிட மாட்டார், லிமிட்டாக தான் சாப்பிடுவார். ஏன்னா நாங்கள் வந்து இங்கேருந்து நாங்கள் இந்த பகவதி படம் ஷூட்டிங்கு எங்களுக்கு வந்து காஞ்சிபுரத்தில் ஷூட்டிங் பார்த்துங்க.
கரெக்டாக விஜய் சார் என்னை வந்து 5 மணிக்கு பிக்கப் பண்ணுவார் எங்கள் வீட்டில் வந்து கேகே நகரில் எம்ஜிஆர் நகரில் வந்து என்னை வந்து பிக்கப் பண்ணுவார். அவர் தான் கார் ஓட்டுவார். அவர் ராஜேந்திர சார் இருப்பார், பின்னாடி உட்கார வச்சுருவார். இவர் பறப்பார் காரில். ஆமாம், நல்லா ஸ்பீடாக ஓட்டுவார். செம்ம ஸ்பீடாக கார்லாம் என்ன மாதிரி ஓட்டுவார். அவர் கார் ரசிகன் இல்லை, அவர் எல்லா காரும் ஓட்டுவார். அவர் நான் காரை வந்து உட்காருவார். அவர் வர்றதுக்கு முன்னாடி நான் வெளியே கரெக்டாக நிற்பேன். அங்கேருந்து புறப்படாமல் சொல்லுவாங்க, புறப்பட்டேன்னு நான் கரெக்டாக வந்து வெளியே நிற்பேன். கரெக்டாக வந்து பிக்கப் பண்ணுவாங்க. ஒரு நாள் லேட் ஆச்சுன்னா வீட்டுக்கு மேலே வந்து உட்காந்துருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அங்கே வந்து காஞ்சிபுரம் டெய்லி காஞ்சிபுரமும் ஷூட்டிங் முடிஞ்சு காஞ்சிபுரத்தை எனக்கு பிக்கப் பண்ணி வீட்டில் விட்டு போவார். அதெல்லாம் ஒரு பெரிய ஹீரோ. அதெல்லாம் செய்ய எவ்வளோ பெரிய காரில் இருந்தாலும் ஜாலியாக பேசிட்டு வருவார். ஆமாம், ஜாலியாக பேசுவார் சார். நல்லா எல்லாமே பேசுவார், எல்லா விஷயமும் பேசுவார். ஏன் நாங்கள் பகவதியில் ஒரு ஃபைட் எடுத்தோம் சார். ஒரு ஃபைட் என்ன, இப்படி தரையில் அப்படி தட்டும் போது கத்தி வந்து மேலே அருவாள் மேலே வந்து சுற்றும், மேலே வந்து சுற்றி எடுக்கணும் அவர். அப்போ வந்து பாபா படம் ரிலீஸு. அன்றைக்கி தான் பாபா படம் அவர் போய் பார்க்குறாரு. அவர் படம் பார்த்துட்டு வர, நாங்கள் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நைட் ஷூட்டிங். நமக்கு அப்போ வந்த உடனே அவருக்கு ரொம்ப அப்செட். ரஜினியோட தீவிர ரசிகர் அவர். ஆமாம், ரொம்ப தீவிர ரசிகர் அவர். படம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தோடனே அவர் பெரிய அப்செட்டாக இருந்தார். அப்போ இந்த இது தட்டினோடனே அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. இது வேண்டாங்கிறாரு. தனியாக கூப்பிட்டு போய் என்கிட்ட சொல்கிறார், இல்லை வேண்டாம் அப்படிங்கிறாரு. இல்லை சார் இது நல்லாயிருக்கும், தேட்டரில் நல்லாயிருக்கும், அந்த கேரக்டர் எப்படி சாருங்கிறேன். இல்லை வேண்டாம், அவன் டைரக்டரை சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் சரி, என் டைரக்டர் வெங்கடேஷ் சார் என்கிட்ட தான் சொல்லுவார். அவர் நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர் பாரு, என்ன அவர் சொல்ல மாட்டார். நான் சும்மா போகிற மாதிரி போனேன். சார் சும்மா எடுத்து வச்சுக்கலாம், இது வேண்டாம், சும்மா எடுத்து வச்சுக்கலாம் சார், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னேன். அப்படியா, சரி ஓகேண்ணே. தட்டினார், வந்துச்சு, எடுத்தாச்சு. அதில் எடிட்டிங் பண்ண பிறகு நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், பாருங்கள் சார் எது போடலாம் நீங்களே சொல்லுங்கள், இது நல்லா இருக்கு, சவுண்டுக்குலாம் போட்டோம் போடலான்னு அதை போட்டார். அதே மாதிரி அதில் ஒரு காலை அப்படி தூக்கி வச்சுட்டு ஒரு டைலாக் பேசுகிறோமா, பேசவே மாட்டேன்ட்டார். என்ன மாஸ்டர் என்ன ஒழிக்கணும்னு நினச்சிட்டிங்களே, இவ்வளோ ஆக்ஷன் கொடுக்குறீங்க எனக்கு, நான்லாம் அப்படிலாம் பண்ண வேணாம் மாஸ்டர் அப்படி சொன்னார். சார் நல்லா இருக்கும் சார் இந்த கேரக்டர் சார். நான் வந்து இப்போ இதில் வந்து சின்ன பையன் ஒரு பையன் நடிச்சா அந்த கேரக்டர் விஜய் இளைய தளபதி விஜய் பண்ணுறாருன்னா எப்படி சார் இருக்கும், அதை பண்ணுங்கள் சார் அப்படின்னா. ரொம்ப கஷ்டப்படாது. இந்த காஞ்சிபுரத்துக்கிட்ட ஒரு இடத்துல எடுத்தோம் நாங்கள், ஒரு கார் கம்பெனின்னு நினைக்கிறது, அதில் போய் எடுத்தோம். ஸோ அது பண்ணார். அதே மாதிரி வந்து எல்லா விஷயத்துலையும் அவர் வந்து ரொம்ப இதாக பண்ணுவார் சார் எல்லாமே. அதில் வந்து அந்த பைக்கு பகவதியில் வந்து பைக் வீலிங்கே போகும். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு தமிழில் எடுத்தோம் பார்த்துங்க. ஃப்ரண்ட் வீலும் தூக்குவார், பேக் ஓப்பனிங் ஷாட்டை வீலில் அதில் கண்ணில் சுட் போவார். அது வந்து இப்போ எல்லாம் பசங்கள்லாம் பண்ணுறாங்க, இந்த குட்டி குட்டி பசங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி பவர்ஃபுல் இன்ஜின்லாம் கிடையாது, அப்போல்லாம் தூக்கவே முடியாது. இருந்தாலும் விஜய் சார் அது வந்து தூக்க வச்சு அதை ட்ரெயின் பண்ணி அவரை நாங்கள் கூப்பிட்டு போய். அது ரோப் கிடையாது மாஸ்டர்? ரோப்பெலாம் அப்போ கிடையாது இல்லை சார், அப்போ ரோப்பே கிடையாது. ஓ, அப்போ அது ஒரு டேம். ஆமாம் சார், அவர் ட்ரெயின் பண்ணி கீழெல்லாம் விழுந்து மேலெல்லாம் விழுந்து. அப்படிங்களா? ஆமாம், அப்போல்லாம் ரோப்பே எது சார், ரோப்பே கிடையாது. இப்போ தானே சார் வந்துச்சு. இப்போ தான் ஒரு 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 10 வருஷம். ஆமாம், அதுக்கு முன்னாடி அது 20 வருஷம் இருக்குல்ல பகவதிலாம் வந்து. அதில் தான் டாப் ஆக்ஷன் ஹீரோவானார் விஜய் சார். ஏன்னா அது வந்து அவர் ஒரு சீனில் என்கிட்ட கேட்டார், என்னென்னா பைக்கில் போகும்போது ஃபயரு பெட்ரோல் பாம்பு அடிச்சுடுவாங்க, பெட்ரோல் உள்ளே பூந்து உள்ளே போகணும் அவர் ஷார்ட்டு சீன் அப்படி. அப்போ சிஜியும் கிடையாது. அப்போ நான் வந்து ஒரு ஷார்ட் செய்கிறேன், அது செய்கிறேன். அவர் அங்கே வந்து அவர் பார்க்குறாரு, நான் செய்யணுமான்னாரு. உங்களுக்கு தான், நீங்கள் தானே ஹீரோ, நீங்கள் தான் செய்யணுண்ணே. இல்லை உங்களுக்கு எனக்கு எதுனா ஆனால் தான் உங்களுக்கு தெரியும் இல்லை, நீ வாட்டுக்கு எனக்கு சீன் இந்த மாதிரி ஷார்ட் வைக்கிறீங்க உங்களுக்கு அப்படி இப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் 2 வாட்டி போய்ட்டு வந்துட்டேன், என்ன ஒன்றும் பண்ணல, அதுவும் நீங்கள் ஹீரோ உங்களை ஒன்றுமே பண்ணாது சார் அப்படின்னு அப்படியே சிரித்தார். சிரிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னாரு. நான் இருந்தாலும் அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணோன்னே என்ன பண்ண, அந்த சோடா வந்து அவர் மேலெலாம் ஊற்றுறோம், ஃபயர் உடனே ஆகாது, அதுக்காக சோடா ஊற்றணும். இந்த டைம் தான், பட் ஆனாலும் ஹீரோ இல்லை அவர் என்ன இருந்தாலும் அப்படின்னா சூப்பராக வந்தார் சார். அந்த இடத்துலேயே கிளாப்ஸ் அவருக்கு. அதுக்கப்புறம் தயாரிச்சு மேலே சார் இன்னொரு 1 முறை வரட்டுமா அப்படின்னாரு. சார் 1 முறை ஓகே சார் போதும் சார், 1 முறை இருக்குது சார், இது நல்லா இருக்குது சார். ஏன்னா இதில் மானிட்டரில் பார்த்தா நல்லா இருக்குது, அழகாக அவர் பேச தெரியுது, அழகாக இருக்குது. அப்புறம் என்ன சார் வேணாம் அப்படின்ட்டேன். அப்புறம் அதிலே சம்மர் சால்ட் அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் எடுத்திருந்தேன். அந்த சம்மர் சால்ட் வந்து பின்னாடி துப்பாக்கியில் சுடுற சீன் அது. அது வந்து அவர் வந்து நல்லா சம்மர் சால்ட்டை நல்லா அடிப்பார். யதார்த்தமாக அவர் நம்மகிட்ட ட்ரைனிங் பண்ணார், சம்மர் சால்ட் தான் சூப்பராக அடிப்பார், போர்டு மீச்சு நல்லா அடிப்பார் அவர். அப்போ இதில் உட்காரலாம் கரெக்டாக, பைக்கில் உட்காரலன்னா கீழே விழுந்துருவார், அவ்வளோதான் கீழே விழுந்துருவார். ஆனால் ஒரு ட்ரெயின் ஒரு 2-3 வாட்டி வந்து நாங்கள் வந்து அதை ஏற்கனவே நாங்கள் அதெல்லாம் ட்ரெயின் கொடுத்தோம். பைக்கை சும்மா வச்சு டம்மியாக வச்சு அவரை வந்து சும்மா அப்படி அவர் ஈஸியாக சம்மர் சால்ட் அடிச்சிருவார். அவர் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எப்போவும் அடிப்பார் அவர். அதனால ஷாட்டில் பிரமாதமாக அடித்தார் சார். மேலே அதில் கண்ணில் ஊற்றிக்கலாம், அது மாதிரி அப்படி ஷாட்டு. அந்த பகவதி படம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் அதை நீங்கள் கூப்பிடும்போது நினச்சேன், முதல்ல அந்த வீலிங் போடணும், இப்போ பண்ணுற பசங்களாம் அதெல்லாம் அப்போவுமே விஜய் சார் பண்ணிட்டாரியா
எவ்வளோ பிரமாதமாக பண்ணிட்டார் விஜய் சார் அப்படின்னு போடணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி அதில் ஒரு பைக்கில் ஜம்ப் பண்ணுவார் பார்த்துங்க. அந்த அதே பகவதி தான் நினைக்கிறேன், அதில் பைக் ஜம்ப் பண்ணார். அது வந்து டூப்பு தான் நாங்கள் எடுத்தோம். ஸ்ட்ரைட்டாக ஒரு ஷாட்டு வேணும்னு நினைக்கும் போது அவர் வந்து ஒரு சின்ன போர்டு வச்சு ஜம்ப் பண்ணி நின்னார். அப்போ தான் நாங்கள் சாட்டர்டே என்னடா அது, இப்போனா சீச்சில் அவர் எங்கேயோ அவரே இது மாதிரி வச்சுட்டு எங்கேயோ பண்ணிடலாம், அப்போல்லாம் முடியாது, அதெல்லாம் ஒரிஜினல் தான். ஆனால் அது வந்து அப்போ வந்து இதில் குளத்தூர் பக்கத்தில் ஒரு பாலம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கிட்ட எடுத்தோம். அப்போல்லாம் யாருமே ரோடையிலே ஆளே இருக்காது, காலியாக தானே. இப்போ தான் ரோட்டில் போக முடியல. அப்போ அவரே பண்ணும்போது நிறையா வந்து அவரை நான் சொல்லுவேன், பண்ண வச்சுருவேன், அவரை எப்படியா இருந்தாலும் பண்ண வச்சுருவேன். அவர் வந்து நிறையா இருந்தாக்கா நமக்கு வந்து ரொம்ப இதாயிரும் அப்படிலாம் நினைப்பார். ஏன்னா அப்போ கொஞ்சம் வளர்ந்து வரையிடும். ஆமாம், வளர்ந்து ஒரு சின்ன அப்படி ஜாலியான ஒரு படம், லவ் படம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் நாங்கள் வந்து இது பண்ணோம். ஷாஜகான், அது மாதிரி ஷாஜகானில் வந்து என்னென்னா ஒரு மார்க்கெட்டுக்குள்ள ஒரு ஃபைட்டு, இதே மாதிரி பைக்கு தான். அதில் வந்து அப்பவும் ரோப்பு கிடையாது. அது சௌத்ரி சார் ப்ரொடியூசரு. நாங்கள் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஷூட்டிங், நான் வந்து விஜய் சார் காலையில் வந்துட்டார், அவருக்கு சீன்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அவர் டிஃபன் சாப்பிட சொல்லிட்டு இந்த சீனை செட் பண்ணேன். பைக் மூவ் பண்ணும்போது பின்னாடி ஒரு அம்மா அவர் உட்காந்துருப்பாங்க, அந்த அம்மாவை தான் காப்பாற்றிருப்பார். அப்படியே எகிரி 1 2 3 4 பேர் அடித்து வந்து உட்காரணும். இப்போ நான் என்ன பண்ணேன், ஃபைட்டர்ஸை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கேருந்து அடித்தோன்னே அவர் அங்கே தள்ளி விடுறது தெரியக்கூடாது, அப்படியே வந்து உட்காந்துட்டேன். நானே ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கஷ்டப்பட்டு தான் உட்காந்தேன். ஆனால் ஷாட்டு ஓகே. அப்போ விஜய் சார் வந்தார், வந்து பார்த்துட்டு இதெல்லாம் வேணான்ட்டார். நான் பண்ணும்போது இதெல்லாம் வேணாம் மாஸ்டர், ஏதோ நல்லாவே இல்லை, இது வந்து நல்லா இல்லைங்கன்னு சொல்ல, இது இது வந்து ஆடியன்ஸ் நம்ப மாட்டாங்க, இது எப்படி நம்புவாங்க, தப்பு, அதனால் வேண்டாம் அப்படின்ட்டாரு. சரி அப்படியே உட்காந்துருப்போம். அப்போ தான் சௌத்ரி சார் வர்றாரு, வந்து உட்காந்து மானிட்டர் என்ன எடுத்தீங்க மாஸ்டர் காமிங்க அப்படின்னு அப்படி பார்க்குறாரு. விஜய் சார் கூட உட்காந்துருக்காரு. இப்போ விஜய் சார் பார்த்த உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, இது நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி என்னோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, இல்லை எடுக்கலான்னு சொல்லுங்கள், நான் சொன்னதாக சொல்லாதீங்க. யார்? சௌத்ரி சார் சொல்லிட்டாரு. விஜய் சார் சொல்கிறாரு, என் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு பண்ணுறேன், நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. அவர் சொன்னார், இது மாதிரி அவர் செய்கிறேங்கிறாரு, ஆனால் அவர் சொன்னது தெரியக்கூடாதான், அதனால என்னப்பா செஞ்சா சார் தான்ப்பா, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி எடுங்க பேக் பண்ணுங்கள் சார், ஒரு வாட்டி பண்ணுறீங்களா சார் அப்படின்னு கேட்டேன். வரேங்கன்னாரு. சரி வாங்க சார் அப்படின்னேன். உண்மையிலே கில்லி சார் அவர் உண்மையிலே வந்து அற்புதமாக பண்ணார். நான்லாம் அப்படி பண்ணல, அதை விட அற்புதமாக பண்ணி உட்காந்தார். ஒரே ஷாட்டில் அது வண்டி எடுத்துகிட்டு போனார். அதெல்லாம் தியேட்டர்லலாம் ஒன்ஸ் மோர் சார், எல்லாம் அப்போல்லாம் ரோப்ஸ்லாம் கிடையாது. அதனால் வந்து அது வந்து நான் விஜய் சார் அவங்க ஒய்ஃபு எல்லாம் தான் உட்காந்து படம் பார்த்தோம், அவங்க அப்பா அம்மா எல்லாம் தான் பார்த்தோம். இந்த ஃபைட்டுக்காக ஒன்ஸ் மோர் கேட்டாங்கன்னு தினத்தந்தி பேப்பர்லேயே எழுதியிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் தான் ஷோ உட்காந்து தான் இருந்தோம். ஒன் மோர் கேட்டாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் அவர்னால. ஏன்னா அவர் பண்ணலைன்னா எனக்கு அது கிடச்சிருக்காது இல்லையா. அது மாதிரி ஃபைட்டு, அது மாதிரி சிலம்போ ஃபைட்டு, பிச்சு உதவுவார் சிலம்பம், மான்கொம்பு ஃபைட்டு. அப்படிங்களா? ஆமாம், எல்லாமே அவர் கற்றுக்கிட்டார்ல சார், முறையாக கற்றுக்கிட்டார் சார். அவர் சும்மாலாம் வந்து நாங்கள் சொல்லி கொடுத்த முறையாக கற்றுக்கிட்டாரு. வந்து அது மாதிரி கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கற்றுக்கிட்டார். அதை விட நான் எந்த பேட்டிலையும் சொல்ல, அவங்க அப்பா தான் சொன்னார் ஒரு வாட்டி.